ஹை டேஸ், வணக்கம். வேலூர் அழகிலேருந்து நம்ம ஜெயிச்சு செல்லும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெடிக்யூர் மெனிக்யூர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறது, பெடிக்யூர் மெனிக்யூர்னால என்ன பெனிஃபிட் இருக்குது நம்மளுக்கு அப்படின்றத பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போய் பெடிக்யூர் மெனிக்யூருக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது வந்து நெயில் புஷர், இது நெயில் ஷேப்பர், இது நெயில் கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஷேப் கொடுக்குறது. இது வந்து நெயில் புஷ் பண்ணி கரெக்ட் பண்ணுறது. இது நகத்தோரம் இருக்கிற அழுக்குகளை க்ளீர் பண்ணுறது. ஓரம் இப்படி வச்சு க்ளீர் பண்ணுறது. இதோட ஷேப் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே ஒரு வி மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருப்பாங்க. இது அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். நகை கண்ணில் இருக்கிற அழுக்குகளை எடுக்கிறதுக்கு கையாக இருந்தாலும் காலாக இருந்தாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெயில் கட்டர், இது வந்து டெட் செல்களை ரிமூவ் பண்ணுறது. ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா காலில் வந்து நிறைய இருக்கும், வெடிப்புகள் வந்து பெருசாக நிறைய இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ரேசர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பிளேட் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அமோனியா, ஹெச்பின்றது ஹைட்ரஜன் பெராக்சைடு. நெயில் பாலிஷ் ரிமூவர், ஷாம்பு, சால்ட்டு, கியூட்டிக்கல் க்ளீ. இது வந்து ரப்பர் ஸ்க்ரேப்பர் சொல்லுவோம். இதில் வந்து நம்ம நெயில் மேலே ஷேப் கொடுக்கறதுக்காக இப்படி நெயில் வந்து ஒயிட் ஆகிறதுக்காக இது நம்ம நெயிலுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து கால் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. வெடிப்பெல்லாம் நிறைய இருக்குது, டெட் செல்கள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா இந்த சொரசொரப்பான பகுதி வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த டெட் செல் எல்லாம் வந்துடும். வெடிப்பெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃப்ளிமிங் ஸ்டோனு. இதை கைக்கும் காலுக்கும் ரெண்டுத்துக்குமே இதையும் அந்த பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ தேவையான திங்ஸ் நம்ம பார்த்துட்டோம். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹாட் வாட்டரில் நம்ம ஹெச்பி 8 ட்ராப், அமோனியா 8 ட்ராப், ஷாம்பு, சால்ட்டு, லெமன் ஆஃப் மூடி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கால்களையும் சரி கைகளையும் சரி 15 மினிட்ஸ் நல்லா ஊற விடுறோம். ஊற விட்டதுக்கப்புறம் நெயில் கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நெயில் பாலிஷ் இருக்குது அப்படின்னா தின்னர் வச்சு நெயில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. நெயில் பாலிஷ் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஊற வைக்கிற ப்ராசஸுக்கு போயிடலாம். ஊறினதுக்கப்புறம் நம்ம நெயில் கட் பண்ணுறோம். நெயில் கட் பண்ணிவிட்டு மேலே நகத்து மேலே கியூட்டிக்கல் க்ரீம் வச்சு அவங்களுக்கு அப்படியே ஊற விட்டுட்டு நம்ம வெடிப்பெல்லாம் நிறைய இருக்குது காலில் அப்படின்னா அந்த பர்பஸ்க்கு போயிடணும். இல்லை நம்ம கைக்கு பண்ணுறோம் மெனிக்யூர் அப்படின்னும் போது கைக்கு அதே மாதிரி தான். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம நெயில் ரிமூவ் பண்ணுறோம், செகண்ட் ஸ்டெப் ஊற வைக்கிறோம், தேர்ட் ஸ்டெப்பு நெயில் கட் பண்ணுறோம். ஹாட் வாட்டரில் கை டிப் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நெயில் கட் பண்ணுறோம். நெயில் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கைக்கு வந்து ஜெல்லு, ஸ்க்ரப்பு, க்ரீமு இதெல்லாம் போட்டு நம்ம மசாஜ் கொடுக்குறோம். ஒரு ஃபேஷியல் மசாஜ் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் கொடுக்குறோம். ஆனால் ஃபுல் ஹேண்டுக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம கை ஊற வைக்கிறது வந்து இது வரைக்கும் தான் வரும். ஆனால் இந்த ஸ்கின் ஒரு மாதிரி, இந்த ஸ்கின் ஒரு மாதிரி தெரியும். அதனால் நம்ம மசாஜ் கொடுக்கும்போது வந்து ஃபுல் ஹேண்டுக்கு தான் கொடுக்கணும். அப்போ வந்து கிளைண்ட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகுவாங்க. இல்லைனா ரெண்டும் வேறு மாதிரி நம்மளுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால் இப்போது ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஊற வச்சாச்சு, அதுக்கப்புறம் 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ நம்ம ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறம் நெயில் கட் பண்ணுறோம். நெயில் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாஜ் ஸ்டெப் போயிடலாம். ஆனால் காலுக்கு வந்து வேறு ஸ்டெப் வரும். ஏன்னா டெட் செல்கள் வந்து காலில் அழுக்குகள் டெட் செல்கள் நிறைய இருக்கும். ஆனால் கைக்கு அப்படி இருக்காது, கைக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். காலுக்கு வந்து நீங்கள் டெட் செல்களெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெடிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். கைக்கு வந்து நம்ம அடுத்து மசாஜ் ஸ்டெப் போயிடலாம். கியூட்டிக்கல் க்ரீம் வச்சு நம்ம நகத்தை நல்லா பாலிஷ் பண்ணி ஸ்க்ரேப்பரை வச்சு நல்லா பாலிஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் க்ரீமு, ஸ்க்ரப் எல்லாம் போட்டு நம்ம கைக்கு ஃபுல் ஹேண்டுக்கு வந்து நம்ம மசாஜ் கொடுக்குறோம். என்னென்ன மசாஜ் அப்படின்னா ஃபேஷியலுக்கு என்னென்ன மசாஜ் வருதோ அது அத்தனை 6 ஸ்டெப்பும் நம்ம வந்து கைக்கும் நம்ம மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த இடையில வந்து பிஞ்சிங் மசாஜ் இப்படி கொடுக்கணும். விரல்களை வந்து சும்மா இப்படி லைட்டாக இப்படி பண்ணுற மாதிரி ஒரு முறுக்குதல் மசாஜ் மாதிரி இப்படி லைட்டாக, அதுக்காக போட்டு இப்படி முறுக்கிடக்கூடாது. சும்மா லைட்டாக இப்படி நம்ம லைட்டாக மசாஜ் கொடுக்கணும். நம்ம இது ஒரு விதமான மசாஜ். ஃபேஷியலை தவிர்த்து இந்த 2 மசாஜ் நம்மளுக்கு கைக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும். அதே மாதிரி உள்ளங்கையில் இப்படி ஒரு மசாஜ் நம்மளுக்கு உள்ளங்கையில் இப்படி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஃபிங்கர் மசாஜ் இப்படி பண்ணி இப்படி இருக்கிற மாதிரி இப்படி ஒரு மசாஜ் நம்ம இதில் வந்து ஒரு 3-4 மசாஜ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே வரும் ஃபேஷியல் விட. அதே மாதிரி எல்லா மசாஜும் முடித்ததுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து அனுப்பணும். கைக்கும் சரி காலுக்கும் சரி சன்ஸ்க்ரீன் லோஷன் கண்டிப்பாக அப்ளிகேஷன்
கொடுக்கணும். அப்போ தான் அந்த அந்த சாஃப்ட்னஸ் வந்து அவங்களுக்கு 1 வீக்காவது இருக்கும். ஏன் இப்போது நம்ம இந்த மாதிரி நம்ம கை கால்கெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நகைக்கண்ணு வழியாக தான் நம்மளுக்கு எல்லா கிருமிகளும் சீக்கிரமாக அட்டாக் ஆகணும்னு நம்மளுக்கு டாக்டர்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மண்ணில் விளையாடக்கூடாது, இந்த சொறி சரங்கு அந்த மாதிரி வர்றது, மண்ணெல்லாம் நகத்துக்குள்ளே போயிட்டு பூந்துட்டு வலி எடுக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அது மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட நகத்து வழியாக தான் ஊடுருவி நம்ம உடம்புக்குள்ளே போகும். அதனால் கைக்கும் க்ளீனாக வைக்கணும், காலையும் நம்ம சுத்தமாக பாதுகாத்துக்கணும். நம்ம கை கால்களை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காகவும் நம்மளை அழகாக காமிச்சிக்கிறதுக்காகவும் நம்ம பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணிக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இதோட பெனிஃபிட் இன்னுமே நிறைய இருக்குது. கைக்கெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஏஜ் தன்மை வந்து கையில் தான் சீக்கிரமாக நம்மளுக்கு தெரியும். இந்த முட்டிகளில் வந்து பிளாக் மார்க்கு, சுருக்கங்கள் அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்மளோட ஏஜ் தன்மையை காட்டி கொடுக்கறது நம்மளோட ஸ்கின்னும் இந்த கைகளும் தான். அதனால் இதை வந்து நீட்டாக அழகாக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்காகவும் நம்ம இந்த பர்பஸ் பண்ணிக்கிறோம். காலுக்கு பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பெடிக்யூர் பண்ணுற கிளைண்ட் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா கால் வலி, பாத வலி சிலருக்கு இருக்கும், மூட்டு வலி இருக்கும், சிலருக்கு வந்து பேக் பெயின் சொல்லுவாங்க, இடுப்பு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வலிகள் எல்லாம் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி மசாஜால் ரிலீஃப் ஆகி சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க கஸ்டமர். அந்த வலி நிவாரணத்துக்கும் நம்ம பெடிக்யூர் பண்ணலாம், க்ளீனிங் பர்பஸ்க்கும் நம்ம பெடிக்யூர் பண்ணலாம். பெடிக்யூர் மெனிக்யூரில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு கிளாஸ் போடும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். தேங்க்யூ டியர்ஸ். இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட கிளாஸ் வீடியோ வந்து ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட் வந்து யூடியூப் வழியாக தான் போயிட்டுருக்கு. யூடியூப்பில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ஒரு நல்ல பியூட்டிஷியன் ஆகலாம். என்னோடய கிளாஸ் ஃபாலோ பண்ணிங்கடி. தேங்க்யூ.